ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆனந்தன் சமையல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். எப்படி 4 கப்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப பேருக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. நான் இப்போ அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி வேணும்னா நீங்கள் மெசேஜில் அனுப்புங்க. நான் அவங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம 4 கப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இது இப்படி மடக்க முடியாது எல்லாரையும், அதனால் இவ்வளோ ஆஃப் பேஜை மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? இங்கே ஒரு லேயர் இப்படி இருக்கணும். அது வரைக்கும் வந்தோட நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கணும். அப்புறமா ஏதாவது ஒரு நோட்டு எடுத்து மடியில் வச்சுக்கணும். அப்புறம் வச்சுட்டு மெதுவாக டயர் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி விளையாட்டு நீங்கள் கத்தி ஸ்கேல் கூட வச்சு பண்ணிக்கலாம். மெயினாக இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க கத்தியை வச்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரி மடக்கி வச்சு பண்ணுங்கள். இல்லாட்டி ஸ்கேல் வச்சு பண்ணுங்கள். இந்த பேப்பர் உங்களுக்கு ஏதாவது எழுதி நீங்கள் வச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் ஏதாவது எக்ஸாம்னா எழுதிக்கலாம். பேப்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு வருது. அதை நான் இன்னொன்று கிளாஸில் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கா? இந்த பேப்பரில் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இப்படி ஒன்று மடிச்சுக்கோங்க. இந்த சைடு மடிச்சுட்டு இந்த சைடும் இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ ராக்கெட் மாதிரி சென்டரில் இப்படி மடிச்சுட்டு கீழேயும் பண்ணிக்கணும். எல்லா வீடியோ மணியும் நான் ரொம்ப ஸ்லோவாக போக மாட்டேன், கொஞ்சோண்டு ஃபாஸ்ட்டாக போவேன். இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிக்கோங்க. அப்புறமா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே பின்னாடி பேப்பரை டர்ன் பண்ணிவிட்டு இங்கேயும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரியே எல்லா சைடும் பண்ணிடணும். நீங்கள் பாருங்க, இந்த பேஜ் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த பேஜ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த எண்டு அப்படியே இதை ஜாயின் பண்ணிக்கணும். கொஞ்சம் வராது. இப்படி கரெக்டாக அந்த எண்டில் கொண்டு வந்து டச் பண்ண வச்சிடணும். இப்படி இங்கேயும் இருக்குமா? நல்லா பண்ணிவிட்டு இங்கே ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து இந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டைக்குள்ளே இப்படி ஒரு கேப் விடுங்க. அப்புறமா இது இருக்குல்ல, இது இருக்குது, அதுக்குள்ளே இப்படி கையை விட்டுக்கோங்க. அப்படி பண்ணி
எல்லா சைடும் ஃபஸ்ட்டு நீங்கள் விரித்து விட்டுட்டீங்கன்னா அப்படியே ஈஸியாக கையை உள்ளே விட்டு விளாண்டுக்கலாம். அதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்படி நீங்கள் ஒரே கையில் 4 விரல் வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி அப்படி பிடிச்சிட்டு இதெல்லாம் கொஞ்சம் மடங்கி இருக்கும். அதெல்லாம் இந்த ஃபிங்கர் வச்சு இப்படி இப்படி கையை உள்ளே விட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். வந்துடும். பார்க்க இப்படி இருக்கும். இதான் இதோட மெத்தட்.